श्रीगुरुभ्यो नमः। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी जीवन राघवा, राधिका जीवन केशवा। जानकी जीवन राघवा, राधिका जीवन केशवा। त्रेतायुग बगरण रावण मर्दन राघवा। त्रेतायुग सीता बगरण रावण मर्दन राघवा। त्रेतायुग सीता बगरण रावण मर्दन राघवा। द्वापर दीगति धर्म पक्षपति, द्वापर दीगति धर्म पक्षपति। कौरविनाशन केशवा, शीलामानुष केशवा। कौरविनाशन केशवा, शीलामानुष केशवा। जानकी जीवन राघवा, राधिका जीवन केशवा। Rama and Krishna throughout India, everywhere, he is so famous. So let us sing a Marathi song by Tukaram Abad. Ram Krishna Govinda Narayana Hari, Ram Krishna Govinda Narayana Hari, केशवा मुरारी पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग। राम कृष्ण गोविंद नारायण हरि, केशवा मुरारी पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग। लक्ष्मी स्वाहा लक्ष्मी स्वाहा पाठिन बंधो, लक्ष्मी स्वाहा पाठिन बंधो। तुझा लागो चंदो सदा माझा मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग। राम कृष्ण गोविंद नारायण हरि, केशवा मुरारी पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग। तुझे नामी प्रेम देवी अखंडित, तुझे नामी प्रेम देवी अखंडित। नेने तपव्रत दाने काई मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी, पांडुरंग। राम कृष्ण गोविंद नारायण हरि, केशवा मुरारी पांडुरंग मुरारी, पांडुरंग मुरारी,
पांडुरंग मुरारी पांडुरंग तुका म्हणे माझे तुका म्हणे माझे तुका म्हणे माझे याची का मागणे तुका म्हणे माझे याची का मागणे अखंड गाणे नाम तुझे मुरारी पांडुरंग मुरारी पांडुरंग मुरारी पांडुरंग मुरारी पांडुरंग मुरारी पांडुरंग गोविंद नाम संकीर्तனம் गोविंदा गोविंदा. இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்றைய திருப்பாவை நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அமராய். அந்த பாசுரத்தை நோக்கும் முன் சில வரிகளை கூறிவிட்டு தொடர்வோம். கோதை அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததி பகவானுக்கு என்ன வருகிறதோ என்று அஞ்சக்கூடிய குலம் ஆழ்வார்கள் குலம். அதற்கு ஒரே வாரிசு கோதை. 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையினே என்பது பெரியோர் வாக்கு. இவள் ஒருத்திக்கே உரித்தாகையாலே மங்களாசாசனம் பண்ணுகிறாள். பெரியாழ்வார் முகுந்த பட்டருக்கு 5வது குமாரனாக அவதரித்தபடி சகோதரர்கள் 5 அன்பான மகள் என்றும் கூறுவர். அவனே பராத்ரு கட்சாபி சகதாம் வர்ஷயிஷ்யதி என்ற புராண ஸ்லோகம் வீட்டில் உடன் பிறந்தவர்கள் பெண்களோடு கோதையும் வளர்ந்து வந்தாள் என்று கூறுகிறது. பட்டபிரானும் மங்களாசாசனம் செய்தார். கோதையும் மங்களாசாசனம் செய்கிறாள். பட்டபிரான் கண்ணன் கதைகளையும் திவ்ய தேச எம்பெருமான் பெருமைகளையும் ஆச்சாரியனாக இருந்து போதித்து வந்தார். கோதையும் பயபக்தியுடன் கேட்டு ஆழ்வார் பாசுரங்களை நன்றாக அனுபவித்து பக்தி நிறைந்தவளாக நோன்பு பிரபந்த திருப்பாவை பாடியும் நாச்சியார் திருமொழி என்ற பிரபந்தம் மூலமாக பகவானிடத்தில் தன் அந்தரங்கமான உள்ள போக்கையும் காட்டி அருளை செய்து ஆச்சாரிய பக்தியை ஒவ்வொரு பதிகத்தில் முடிவிலும் பட்டபிரான் கோதை, புதுவையர்கோன் கோதை, விஷ்ணு சித்தன் கோதை என்று பேசி அனுபவித்தாள். அதனால் ஆச்சாரியர்களும் சத்ருகுண ஆழ்வான்படி, மதுரகவி ஆழ்வார்படி, ஆண்டாள்படி என்று பேசி அனுபவித்திருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீராமனை அல்லது அறியாத மரதா ஆழ்வானை அல்லது அறியாத சத்ருகுண ஆழ்வான், கண்ணனை அல்லது அறியாத நம்மாழ்வாரை அல்லது அறியாத மதுரகவி ஆழ்வார், கண்ணனை அல்லது அறியாத பெரியாழ்வாரை அல்லது அறியாத ஆண்டாள் என்று ஆச்சாரிய பக்தியில் நிலை நின்றவர்கள் 3 என்று பெரியோர்கள் படிப்பர். கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றி இருப்பவர்கள் நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் என்று ஆன்றோர் கருத்து. ஆண்டாளுக்கு வயது வந்தவாறே பந்துக்கள் வந்து கேட்க மாநிலவிற்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சூளுரைத்து திருவரங்கம் திருவேங்கடம் என்ற திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான்களுக்கு அவர்களே எனது நாயகன், மற்றவர்கள் எனக்கு நாயகன் அல்ல என்று கூறுகிறார். கடைசியிலே கந்தக கடவுள் ஸ்ரீரங்கதானனை வேண்டி ஸ்ரீரங்கம் சென்று இந்த பகவானை இவருடைய பெரியாழ்வார் கனவில் வந்து ஆண்டாளை அழைத்தவா என்று கூற அங்கு சென்று ஒரு ஜோதியாக அரங்கனுடன் கலந்தாள் என்பது சரிதான். மேலும் ஆண்டாள் விஷயமாக பல விதமாக பாடியிருக்கிறார்கள். அடியேனும் ஒரு சிறு பாடலை இன்று ஆண்டாள் விஷயமாக சமர்ப்பிக்கிறேன். ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு, ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு, அவள் அருளிய திருமொழிகள் ஆன்மீகர் மருந்து, ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு, அவள்
அவள் அருளிய திருமொழிகள் ஆன்மீக அருமருந்து ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு ஆடிப்பூரம் வந்த அற்புத கற்பகவல்லி ஆடிப்பூரம் வந்த அற்புத கற்பகவல்லி அவள் அலிமலர் மேலமரும் திருமகளின் துணைவி ஆடிப்பூரம் வந்த அற்புத கற்பகவல்லி அவள் அலிமலர் மேலமரும் திருமகளின் துணைவி ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு கண்ணனையே கரம் பிடிக்கும் கனவினையே நனவாக்கி கண்ணழகு கடவுளுடன் ஜோதி எனவே கலந்தாள் கண்ணனையே கரம் பிடிக்கும் கனவினையே நனவாக்கி கண்ணழகு கடவுளுடன் ஜோதி எனவே கலந்தாள் உடையவரும் தேசிகரும் மணவாள மாமுனிகளும் மனமுருகி அடிப்பணியும் மல்லிநாட்டின் மடமகிழால் உடையவரும் தேசிகரும் மணவாள மாமுனிகளும் மனமுருகி அடிப்பணியும் மல்லிநாட்டின் மடமகிழாள் மன்னவர்க்கு மாயனது மேன்மைதனை காட்டி சென்று மன்னவர்க்கு மாயனது மேன்மைதனை காட்டி சென்று மகளியின் மாண்புமிகு மண்மகளாம் நம் மாதாவா மன்னவர்க்கு மாயனது மேன்மைதனை காட்டி சென்று மகளியின் மாண்புமிகு மண்மகளாம் மாதாவா ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு அவள் அருளின் திருமொழிகள் ஆன்மீக அருமருந்து ஆண்டாள் அகிலமும் போற்றும் ஆரணங்கு நூற்றுச்சுவர்க்கம் என்ற 10வது நாள் பாசுரத்தை அடுத்த தொடரிலே காணலாம். நன்றி, வணக்கம்.